நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நம்ம ஜனநாயகன் நம்ம தளபதி கூட வந்து எவன் மோதினாலுமே வந்து மரணடி விடும் அப்படின்றதுல அது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சிவகார்த்திகேயன் வந்து இப்போ நாலா பக்கம் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி வந்து செம்ம அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த சிவகார்த்திகேயனுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் அந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அப்படியே பாதியில் அடிச்சு விட்டு ஓடிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா வந்து தளபதி கூட வந்து அந்த படம் மோத போகுது அப்படின்னு வந்து சொன்னதுனாலேருந்து வந்து எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க. மக்கள் ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட நிஜ முகம் என்னன்றது வந்து தெரியுது. எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி உள்ள வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் போட்டு பொழக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து பாரிசாலன் தெரியலீங்களா? ஸோ பாரிசாலன் வந்து யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து போட்டு பொலபொலன்னு பொழந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு வந்து எவனாலையும் பதில் சொல்லவே முடியல. அப்படியே பொத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக காரங்களா இருக்கட்டும், அந்த பராசக்தி அந்த சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அது என்ன ஏன் இப்படி போட்டு எல்லாம் பொழக்கிறாங்க? சுத்தி போட்டு எல்லாரும் சேர்ந்து ஏன் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பொழக்கிறாங்க? அந்த படத்தை பராசக்தியை போட்டு வந்து ஏன் தீய சக்தியா போட்டு அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்ன நாள் இருந்து வந்து இந்த ரெட் ஜெயண்டா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின், டிஎம்கே, பராசக்தி டீம் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக வந்து இந்த பராசக்தி படத்தை வந்து இறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அங்கதாங்க அவங்க தப்பு பண்ணிட்டு அப்படி சொன்ன நாள் இருந்து வந்து தளபதியோட ஃபேன்ஸா இருக்கட்டும், தளபதியோட தொண்டர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும் வந்து முழுக்க 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 வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தீய சக்தியான அந்த பராசக்தியை போட்டு எல்லாம் பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பும் கிடையாது. ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ற அளவுக்கு வந்து வசூலா இருக்கட்டும் இப்பயே வந்து படைக்க ஆரம்பிச்சிச்சு ஆன்லைன் புக்கிங்ல. ஆனா வந்து பராசக்தியை வந்து ஒரு நாய் கூட சீண்டல அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து பாரிசாலன் வந்து போட்டு பொளந்திருக்காரு சிவகார்த்திகேயனும் பராசக்தி டீமையும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பராசக்தி படத்துல இருந்து ஒரு பாட்டு அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமே வந்து தமிழுக்காக வந்த படம், தமிழர்களுக்காக வந்த படம், தமிழ் மொழிக்கான ஒரு படம் பராசக்தி அப்படின்னு வந்து தான் அந்த படத்தோட கதை. அதுதான் வந்து படத்தோட ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இந்த படத்துல இருந்து வந்து தமிழை வந்து பெருமைப்படுத்துற மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்றது இருக்கு. அந்த பாட்டு வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகும்போது வந்து தெலுங்குல வந்து வேற லாங்குவேஜ்ல வந்து மாத்திட்டாங்க. தமிழுக்கான வசனமா இருக்கட்டும், தமிழை வந்து பெருமைப்படுத்துற அந்த படத்துல வர வசனமா இருக்கட்டும், தமிழை வந்து பெருமைப்படுத்துற அந்த சாங்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே மாத்தி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த படத்தை வந்து மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு பொளந்திருக்காங்க. அப்போ வந்து படத்தோட கருவே மாத்திரீங்க. உங்களுக்கு தமிழை பத்திலாம் வந்து பிரச்சனை கிடையாது, பணம் தான் முக்கியமா. உங்களுக்கு வந்து தெலுங்குல வந்து அந்த படம் வசூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நீ இந்த மாதிரி கதையே மாத்துவீங்களா, அந்த சாங்ஸே வந்து மாத்துவீங்களா அப்படின்றது வந்து பாரிசாலன் போட்டு வந்து பொளந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டா வந்து காந்தாரான்னு ஒரு படம் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த காந்தாரா படத்துல வந்து அந்த கன்னடா லாங்குவேஜ்ல தான் வந்து அந்த படத்தோட சாமி வந்து பேசுற டயலாக் எல்லாமே வந்து அந்த கன்னடா லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அதை வந்து இன்னைக்கு படம் வந்து வசூல் பண்ணது பண்ணல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வந்து கன்னடால அந்த கடவுள் பேசுறது தான் முக்கியம் அப்படின்னு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து நீங்க வந்து போய் வந்து பணத்துக்காக வந்து தமிழ் மொழிக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணத்துக்காக வந்து அந்த மார்க்கெட்டிங்காக வந்து வசூலுக்காக வந்து நீங்க வந்து இப்படி மாத்திட்டீங்களே அப்படின்னு வந்து பாரிசாலன் வந்து பராசக்தி டீமையும் சிவகார்த்திகேயனும் போட்டு வெளுவெளுந்து வெளுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, விஜய் கூட மோதில அவங்களால ஜெயிக்க முடியாது. ஜனநாயகன் படம் தான் வந்து மிகப்பெரிய வசூல் அடிக்கும். உங்களுக்கு வந்து பணமும் விஜய் வந்து எதிர்க்கணும் தான் முக்கியம். விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், உங்களுக்கு போட்டு பொலபலனும் பொழப்பாங்க இந்த பொங்கலுக்கு அப்படின்னு வந்து பாரிசாலனும் போட்டு பொளந்துட்டு இருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தேங்க்யூ.